ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இப்போ நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன். பச்சை தக்காளி சட்னி இது வணக்காமல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், கொஞ்சமாக புளி, 3 வரமிளகாய், ஒரு தக்காளி. இது தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், காட்டுறேன். இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு பண்ண போகிறோம். தேவையான கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக தண்ணி, இங்கே எடுத்து தாளித்து அதில் ஊற்று. சாரி கைஸ், என் மேலே கையில் ஆயில் போட்டு. அவ்வளோதான் கைஸ், சட்னி ரெடி. இதுக்கு பேர் தக்காளி சட்னி, பச்சை சட்னி. நாங்கள் பச்சையாக அரைச்சி அதை தாளித்து உப்பெல்லாம் நான் அதிலே சேர்த்துட்டேன். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்க்கணும், அவ்வளோதான். இது தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.